அரசியல் களம் சமகால தாயக அரசியல் நிலவரங்களை ஆராயும் களமாக அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் 2 பாகங்களாக, முதல் பாகம் தாயக அரசியல், 2வது தமிழகத்தில் நடக்கின்ற சில விடயங்களை எடுத்து வருவதற்காக. எனவே முதல் பாகத்தில் எங்களோடு சிறப்பு வருகையாளராக இணைந்து கொள்ள இருக்கின்றவர் யார் என்று பார்ப்பதற்கு முன்னாக, முதற்கண் தாய்மண்ணின் விடியலுக்காய் உயிர் விதைத்த மாணவ அமரர்களுக்கு எங்கள் வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு, இலங்கை இந்திய அரசுகளால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களுக்கு எங்கள் அகவணக்கத்தை செலுத்தி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். காற்றலையில் எங்களோடு சிறப்பு வருகையாளர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். பல உறவுகள் கூட பேச வேண்டும் என்று கேட்டிருந்தீர்கள். இது உங்களுக்கான ஒரு களமாகவும் அமைய இருக்கின்றது. குறிப்பாக இந்த சமகாலத்தில் பெரும் பேயாக மாறி இருக்கின்ற இந்த போதை விடயம், அந்த விடயத்தை ஆய்ந்து நோக்கும் பொழுது, உற்று நோக்கும் பொழுது, அதன் பின்னால் இருக்கின்ற உண்மைகளை அண்மையில் பாராளுமன்றத்தில் தமிழில் உரையாற்றி மிக தட்ட தெளிவாக அதன் பின்னால் இருக்கின்ற பல உண்மைகளை எடுத்து உரைத்திருந்தார். இதன் பின்னால் இராணுவமே இருக்கின்றது என்பதும், இந்த அரச பயங்கரவாதத்தினுடைய ஒரு அங்கமாக இது இருக்கின்றது என்ற விடயம் அவரால் எப்படி சுட்டி காட்டப்பட்டது என்றால், இந்த போதை விடயத்தில் குற்றவாளிகளாக இருக்கின்றவர்கள் மக்களால் விரட்டப்படும் பொழுது அந்த இராணுவ முகாம்களுக்குள்ளேயே செல்கின்றார்கள் என்ற விடயம் சுட்டி காட்டப்பட்டதோடு, ஒரு நாட்டினுடைய அரசு மக்களில் அக்கறை இல்லாத போது அந்த மக்களை காப்பதற்கு அந்த அரசு முனியாது. எனவே எங்களுக்கு தேவை எங்கள் மக்களை நேசிக்கின்ற ஒரு அரச அரண் என்ற விடயம் அங்கே அவர் சொல்லியிருந்தார். அது வெறுமனே தமிழர் தாயகத்துக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கையும் இன்று கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெரும் பேயை ஒழிப்பதற்கு வழி தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசினர். எனவே இந்த விடயத்திலிருந்து நாங்கள் இன்றைய பொழுதில் பேசிக்கொள்ளலாம். வணக்கம் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் இரவு எவ்வளவோ பணிகள் செய்து எவ்வளவோ விடயங்களில் ஈடுபட்டுவிட்டு அதிகாலை உங்களை எழுப்பலாமா என்று யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் நகைச்சுவையாக சொல்லியிருந்தீர்கள், நாங்கள் சொன்ன வாக்குறுதியை தவறமாட்டோம், சுவிஸ் வாட்ச் என்று சொல்லியிருந்தீர்கள். சரி, அதை நம்பலாமோ இல்லையோ, நிச்சயமாக உங்களுடைய வாக்கை நீங்கள் தவறவில்லை என்பதை பல இடங்கள் எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். முதற்கண் இப்பொழுது அண்மையில் இந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் ஆற்றிய உரை என்பது பரவலாக பலராலும் பேசப்படுகின்றது, சில சிங்கள மக்கள் உட்பட. இந்த உரையில் இருக்கின்ற உண்மைகள், இதற்கான ஆதார பின்னணிகள் பற்றி சொல்ல முடியுமா? முதல்ல வடகிழக்குல இன்றைக்கு கல்வியை எடுத்துக்கொண்டால் கடைசி இடத்துல இருக்கின்றது. விசேஷமா வடமாகாணம் கடைசி இடத்துல இருக்கின்றது. போர் நடைபெற்ற காலப்பகுதியில கூட வடமாகாணம் ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு சூழல்ல இருந்த இடத்திலும் கூட வடமாகாணம் ஒரு 4வது 3வது சில இடங்களில் 2வது இடத்தை கூட அடைஞ்ச போர் காலத்துல, போர் உச்சத்துல நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம். அவை இந்த அளவு தூரத்துக்கு கல்வியில விசேஷமாக தமிழ் மக்கள் முக்கியம் செலுத்துறன்றது அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. போர் காலத்துல கூட அந்த அளவு தூரத்துக்கு அந்த பிள்ளைகளை எப்படி இருந்தாலும் படிப்பிட்டு அவர்கள் ஒரு தரமான ஒரு இடத்துக்கு வரவோணும் என்ற ஒரு விருப்பத்துல ஒரு இயக்கத்துல ஏற்படுகின்ற ஒரு இனம். இன்றைக்கு போர் முடிஞ்ச 2010 இருந்து நாங்கள் 8வது இல்லாட்டி 9வது இடத்துல இருக்கிறோம். கடைசி இடத்துக்குன்னா நாங்கள் இப்ப சண்டை பிடிக்கிறோம். தமிழங்களை சொல்றேன். அப்ப கேள்வி என்னென்றால் அது ஏன் அது எப்படி அது நடந்த? நான் பாராளுமன்றத்துல பேசுவதற்கு முதல் பேசின ஒரு மேஜர் ஜெனரல், ரிட்டையர்ட் மேஜர் ஜெனரல் சொல்ற, இந்த போதை வடகிழக்கு கடற்பரப்புல இருந்துதான் வருது, அதை பாதுகாக்கிறன்றது மிகவும் கடினமான விடயம். அந்த இடத்துல இருந்தான் வருது. அந்த வகையில நாங்கள் ஏதோ ஒரு வகையில இந்த விஷயங்களை செய்யணும். ஆனால் மிகவும் ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் என்றதை சுட்டி காட்டுறாரு.
அப்ப நான் சொன்னேன் இந்த வடகிழக்கிலே தான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஆட்சி செய்தது. இந்த வடகிழக்கு பரப்பரப்பை வந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் வந்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருந்தது. இந்த வடகிழக்குள்ள போதை என்றது வந்து இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசங்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஜீரோ இல்லாமல் இருந்த ஒரு நிலைமை. அது மட்டும் இல்லாம அந்த வடகிழக்குல இருக்கக்கூடிய அரசு கட்டுப்பாட்டு பிரதேசங்களை கூட வந்து போதை வந்து மிகவும் ஒரு அரசு எந்த அளவுக்கு அதை ராணுவம் ஊடாக வந்து தள்ள வடிக்கிட்டாலும் வந்து அது சனம் மட்டத்துல பெருசாக வந்து போக முடியாத ஒரு நிலைமை என்றால் இயக்கம் அதுல வந்து கண்காணிச்சு கொண்டு இந்த புலனாய்வு எல்லா இடத்திலும் இருந்த அந்த இடத்துல வந்து அதுல தவறாக வந்து அரசோட சேர்ந்து பயணிச்ச தரப்புகளுக்கு வந்து தண்டனைகள் வரும் என்ற பயத்துல வந்து அதை பெருசா கொண்டு போக முடியாது. அதனாலதான் ஒரு போர்க்காலத்துல கூட அந்த பிள்ளைகள் வந்து படிச்சு முன்னுக்கு வாரத்துக்குரிய ஒரு சூழல் அன்றைக்கு கூட இருந்த. ஆனால் போர் முடிஞ்சால் எல்லாரும் நினைப்பிடம் வந்து 4வது இடத்துல இருந்த ஒரு பிரதேசம் வந்து முதல் இடத்துக்கு வர மாட்டேன். ஆனா இங்க மாறி நடக்குது, கடைசி இடத்துக்கு போகுது. ஏன்? போருக்கு பிறகு திட்டமிட்ட வகையில அரசு ராணுவத்தை கொண்டு போலீஸை கொண்டு அவர்களுடைய முகவர்களை கொண்டு இன்றைக்கு வடகிழக்க வந்து ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி நிலைமையை உறுதிப்படுத்துறதுக்கு, அதாவது ஒரு புரட்சி நடக்க முடியாத அளவுக்கு அந்த மக்களை வந்து முடக்குவதற்கு வந்து போதையை பயன்படுத்தி அங்கு தள்ளுகிறார்கள் என்ற ஒரு விஷயம் தான் உண்மை. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்து இந்த ஆட்சிக்கு முதல் நடைபெறுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கலாம், இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு நடக்கின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் கூட வெளிப்படையாக வந்து இந்த விஷயங்கள் பேசப்பட்ட போலீஸ் ராணுவம் இருக்கத்தக்கதாகவே வந்து இந்த விஷயங்கள் வந்து நாங்க பச்சையா சொல்றோம். அது இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வளமையாக ராணுவத்தை குற்றச்சாட்டுகின்ற ஒரு தரப்பு என்று பார்த்தால் வந்து மற்ற தரப்புகள் ஏகமனதாக வந்து ஏற்றுக்கொண்டுகின்ற ஒரு நிலைமை இருந்தது. இதுக்கு முதல் ஆளுநராக இருந்த மிகவும் அரசு தரப்புக்கு மிகவும் விசுவாசமாக இருந்த பொதுவாக சொல்லப்படுகின்ற காட்டப்படுகின்ற ஆளுநர்கள் என்றால் அப்படித்தானே வடமான ஆளுநராக இருந்த சார்ல்ஸ் அம்மையார் கூட வந்து வெளிப்படையாக தெண்டவாயாலே சொல்லியிருக்க வந்து ராணுவம் போலீஸும் தான் இதை செய்யுது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். அந்த அளவு தூரத்துக்கு வெளிப்படையாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம். இவர்கள் வந்து எங்களுக்கு ஏதோ வடகிழக்கு இல்லே கடற்பரப்பு இல்லையே வந்து பாதுகாக்கிறது மிக கடினமான ஒரு விடயம் என்று சொல்றேன். அப்பட்டமான போய் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் செய்யலாம் என்றால் வந்து ஏன் இதை செய்யலாம்? உண்மை என்னென்றால் அங்க இவர்களுடைய கொள்கையை வந்து இதை பெறப்படுறது. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இந்த மக்கள் மட்டத்துல வந்து இருந்த பாசம், அவர்களுக்கு இருந்த அந்த பற்று, அதை எப்படி இருந்தாலும் ஒழிக்கணும் என்று அவர்கள் இருந்தது சொல்றாங்க. இதுதான் வித்தியாசம். உண்மை. நீங்கள் சொன்னது போல அந்த பாராளுமன்ற உரையில் சொன்னது போல மக்களை நேசிக்கின்றவர்களால் மட்டும்தான் மக்களை காக்க முடியும். அந்த வகையில் விடுதலை புலிகளிடம் அந்த நேசம் இருந்தது. மக்களை காக்க வேண்டும் எல்லா வகையிலும். அது சமூக பல்வேறு விதமான ஊர்களிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்ற விடயம்தான் அங்கே எந்த ஒரு சமூக சீரழிவுகளும் இடம்பெறாமல் இருந்தமைக்கு காரணம். இதுல நான் இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புறேன். இப்ப 2023 ஐநா வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கு, இந்த போதை அந்த விஷயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றாலும். ஆனால் அந்த போதை என்ற விஷயத்தை வந்து கையாடுறதுல வந்து பாரிய மாற்றங்கள் வந்து செய்யப்பட வேண்டும். குறிப்பாக வந்து போதை வியாபாரத்தில் ஈடுபடுறவர்களுக்கு வந்து கடும் தண்டனைகளையும் செலுத்த வேண்டும். ஆனால் போதைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற போதை பாவனையால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு வந்து உண்மையிலே டீக்ரிமினலைஸ் பண்ணணும். அதே ஒரு குற்றமாக வந்து கருதாமல் மாறாக வந்து ஆல்கஹாலிசம் போல வந்து அது ஒரு வியாதியாக வந்து பார்த்து அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களாக கருதி டீக்ரிமினலைஸ் பண்ணி இந்த விடயங்கள் கையாளப்பட வேண்டும். அந்த மாற்றங்கள் மிக அவசரமாக நடக்கணும்.
போதைப் பொருளை பாவிக்கிறவர்களை வந்து குற்றவாளிகளாக பார்க்கிறன்றது வந்து அது இன்னும் அந்த பிரச்சனையை வந்து இன்னும் தீவிரமாக்குற ஒரு விஷயமாகத்தான். அரசுடைய ஆரம்ப திட்டமிடலிலேயே இது ஒரு இன அழிப்பு தான். இப்படி இவ்வாறாக போதை ஊட்டப்பட்ட மக்கள் புரட்சியை நாட மாட்டார்கள் என்ற வகையில் தான் இந்த போதை என்பது களமிறக்கப்பட்டது. இன்று தன்வினை தன்னை சுடும் என்று அது உண்மையில் தென்பகுதி மக்களையும் தாக்குகிறது. ஆனால் இதில் நீங்கள் சொன்னது போல இன்னொரு விடயத்தை நான் உற்று நோக்குகிறேன். இதன் பெயரால் சொல்லி முடிக்கிறேன் அக்கா. இயக்கம் இந்த இயக்கத்துல கட்டுப்பாட்டு பிரதேசத்துல வந்து நான் 2003 கிட்டத்தட்ட ஒரு கிழமை வன்னிக்குள்ள தங்கி இருந்து வந்து அவர்களுடைய லீகல் சிஸ்டம், அவர்களுடைய ஜஸ்டிஸ் நீதித்துறை வந்து எப்படி இயங்குற விஷயத்த வந்து தெரிஞ்சு கொள்றதுக்காக நான் அங்க சென்றேன். அப்ப அந்த இடத்துல அவர்கள் இப்ப அண்டை 2003 இந்த ஐநா வந்து 2023 தான் இது தீர்மானமானது. 2003 போதை என்ற விஷயம் வந்து மிகவும் குறைவாகத்தான் அங்க ஒரு பிரச்சனை இருந்திருந்தும் கூட போதை போன்ற விடயங்களுக்கு சரியான என்ன செக்ஸ் ஒர்க்கர்ஸ் உடைய பிரச்சனை உதவி எல்லாத்தையும் வந்து அவர்கள் எப்படி அணுகினார்கள் என்றால் ஒரு மனிதாபிமான ரீதியா அப்படி ஆக்கள் அவ்வையான ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாரு, போதைக்கு தள்ளப்படுறார்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழல் காரணம், அது என்ன காரணம் என்றதை விளங்கி கொண்டு அதை கிரிமினலைஸ் பண்ணாமல் அதுக்கு சமூக மட்டத்துல வந்து தீர்வுகள் காண்றதுக்குரிய அவர்கள் வழிமுறைகளை வந்து மேற்கொண்டது வந்து உண்மையிலே நம்ப முடியாத அளவுக்கு வந்து அவர்கள் அங்க ஒரு மிகவும் மனிதாபிமானமாகத்தான் அவர்கள் அந்த விஷயங்களை கையாள்வது அப்படிங்க சொல்லுங்க. அது 2003 நான் அங்கே சென்ற ஒரு கிழமை வந்து தங்கியிருந்து அறிஞ்ச ஒரு விஷயம். இன்றைக்கு 2023 உலகம் 20 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த நிலைக்கு வருது அப்படிங்க சொல்றேன். ஆகவே இது என்ன காட்டுது என்றால் உண்மையிலே அந்த மக்கள் மீது ஒரு பற்றி இருக்கக்கூடியவர்கள் தீர்வுகளை தேடுவார்கள் பிரச்சனை. ஆனா பற்றி இல்லாத வேறு நோக்கத்துக்காக செயல்படுகின்ற ஒன்றில் உழைக்கிறதுக்கு அரசியலுக்குள்ள வருபவர்கள் அல்லது வந்து ஒரு மக்களை அடக்கி ஒடுக்கோணும் என்று ஆட்சி செய்கிறவர்கள் போன்றவர்களுடைய சிந்தனையை ஊடாகத்தான் இந்த பிரச்சனை வந்து வளருது. அதுதான் உண்மை. இன்றைக்கு ராணுவம் அன்றைக்கு வந்து ராணுவத்தை கொண்டு தமிழரை வந்து தமிழருடைய விடுதலை போராட்டத்தை வந்து முறிக்கிறதுக்கு போதையை வந்து பயன்படுத்த வலிக்கிட்டு அதுக்கு வந்து முழுமையாக வந்து ஈடுபட்டு அதால வந்து அனுபவம் பெற்ற ராணுவ அதிகாரிகள் வந்து ஓய்வு பெற்று வந்து தெற்குக்கு போய் தங்கள் ஊர்களுக்கு போக வந்து அந்த வியாபாரம் ஊடாக வந்து தாங்கள் கணிசமாக உழைக்கலாம் என்று சொல்லி வந்து தெற்குக்கும் பரவினார். இதுதான் உண்மை. ஆகவே இந்த தமிழருடைய உரிமை விஷயத்துல வந்து இவர்கள் எந்த அளவுக்கு மோசமான கொள்கைகளை கடைபிடித்து தமிழரை அழிக்கிறதுக்கு செயல்படணுமோ அது தங்களையும் அழிக்கும் என்ற செய்தியை வந்து நாங்கள் அன்றைக்கு சொல்ல பார்க்கிறாங்க. அது எந்த அளவு தூரத்துக்கு இவர்களுடைய எங்களுடைய தெற்கில இருக்கக்கூடிய சிங்கள தலைவர்களுடைய காதுகளுக்கு வந்து ஏறுமென்றது வந்து சொல்ல தெரிய இருந்துதான் பார்க்கும். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்னும் ஒரு விடயத்தில் நாங்கள் அச்சப்பட வேண்டி இருக்கின்றது என்றால் இதுவரையில் நீங்கள் இராணுவத்தை குற்றச்சாட்டுகிறீர்கள், ஆனால் கடற்படையினரோ இராணுவமோ இதுவரையில் அது பற்றிய ஒரு விசாரணையோ அவர்களுக்கு கூடாகத்தான் இது வருகின்றது என்ற விடயமோ அரசு தரப்பிலிருந்து வரவில்லை. ஆனால் பல தமிழர்கள் இதன் பெயரால் கைதாகின்றார்கள். தமிழர்களுக்கும் இருக்கின்ற இந்த ஒரு சமூக அக்கறையில் என்ன செய்கின்றார்கள் என்றால் கைதாகின்ற தமிழர்கள் மீது வெறுப்புணர்வு வருகின்றது. நீங்கள் சொன்னது போல உண்மையில் அவர்கள் குற்றவாளிகளா என்ற விசாரணை நடக்கும் முன்பே இந்த தொடர்கின்ற கைதுகளின் பின்னால் நாங்கள் தமிழர்களை அரசு படையினர் கைது செய்வதை நாங்கள் ஊக்குவிக்கின்றோம். இதில் தமிழர்கள் மட்டுமா குற்றவாளிகள் அல்லது இராணுவம் ஏன் விசாரிக்கப்படவில்லை? இந்த விடயங்கள் உற்று நோக்கப்படவில்லையே. இது தெற்கிலே கூட வந்து இந்த விடயங்கள் வந்து இப்ப மெல்ல மெல்ல அவதானிக்கப்படுகின்றது. இதுக்கு முதல் மைத்ரிபால சிறிசேன காலத்திலே வந்து இந்த போதை ஒழிக்கிற பேர்ல வந்து கணிசமான ஆக்களை வந்து கைது செய்த முழுக்க வந்து அந்த போதைக்கு போதையால வந்து பாதிக்கப்பட்ட நபர்களை தான் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். ஒரு அடிக்டடாக இருக்கிறவர்களை வந்து பிடிச்சு போட்டு வந்து அது பெருசா போதைக்கு எதிராக வந்து நடந்து கொள்றாங்க மாதிரி காட்டி கொண்டவே வந்து அது ஒரு படுதோல்வி. அன்றைக்கு இன்றைக்கு வந்து அதேதான் நடக்குது.
போதைய வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பரப்புற தரப்புகள் எவரையும் வந்து சீரியஸா வந்து பிடிக்க இல்லை. மாறாக வந்து கிட்டத்தட்ட 95% போதையால பாதிக்கப்பட்ட ஆட்களை தான் பிடிக்கிறாங்க. அதாவது சிறையும் வந்து இன்றைக்கு ஒரு ஓவர்ஃப்ளோ பண்ணுது. அப்ப ஒரு 10,500 பேர் சிறையில வந்து வச்சிருக்கக்கூடிய இடத்துல வந்து இன்றைக்கு 35,000 பேரை வந்து வச்சிருக்கிறதுக்கு பிரதான காரணம் வந்து இந்த போதை. அது இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் வந்து அது ஒப்புக்கொண்டு சரி. அப்ப இது வெறும் கண்துடைப்பு என்றதுதான் மனித உரிமை ஸ்ரீலங்காவுடைய மனித உரிமை ஆணைக்குழுடைய கருத்து. சரிதானே? அவர்களும் வந்து ஒரு உண்மையிலே ஆணைக்குழு பெருசா நம்பிக்கைக்குரிய ஒரு கட்டமைப்பு இல்லை. ஆனால் இந்த 2015 20 வரைக்கும் இயங்கின ஆணைக்குழுல வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. விசேஷமாக இந்த போதை கட்டுப்படுத்துற விடயம் சம்பந்தமாக அந்த அறிக்கை வந்து உண்மையிலே இந்த சர்வதேச மட்டத்துல வந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற நிபுணர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி தயாரிக்கப்பட்ட, இப்படி இலங்கையில வந்து இந்த விஷயத்தை கையாளலாம் என்று தயாரிக்கப்பட்ட ஒரு ஆவணம். அதுல வந்து தெளிவாக அரசு ஒரு பிடியான ஒரு அணுகுமுறையை வந்து கடைபிடிக்குது இந்த விஷயத்தை கட்டுப்படுத்துறதுக்குன்றதை வந்து அவர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு எவருமே வந்து அதை செய்ய தயாரில்லை என்றால் அரசு மட்டத்துல வந்து பெரிய இடங்கள்ல இருக்கிற முழு பேரும் வந்து இந்த போதை வியாபாரிகளுடைய ஏதோ ஒரு செல்வாக்கில வந்து இயங்குகிறார்கள். உண்மை. இந்த இடத்தில் அதாவது தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்களா, அல்லது இது குறித்து அவர்களும் குரல் கொடுத்து போராடுகிறார்களா? இல்ல, வடகிழக்கை பொறுத்தவரையிலே ஒரு சிங்கள கட்சி, பிரதான சிங்கள கட்சியை சாராத தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இருக்கிறவர்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆக சில வேளையில நேரடியா வந்து இதோட சம்பந்தப்பட்ட ஆக்கள், அதாவது போதே வியாபாரத்தோட வந்து சம்பந்தப்பட்ட ஆக்களாக இருந்தாலே ஒழிய நிச்சயமாக வந்து எவரும் வந்து அதை ஆதரிக்க கூடியதா இருக்க முடியாது. அப்படி ஒரு தகவலும் வந்தபடியால் தான் அதை கேட்கின்றேன். அதாவது தமிழர் தரப்பிலும் அதனோடு அந்த விடயத்தில் தொடர்பட்ட அரசியல் பிரமுகர்கள் இருக்கின்றார்கள் என்ற செய்தி வந்த பொழுது நாங்கள் அதையும் அதனால் தான் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்களா? அதுக்காக தான் நான் அந்த கருத்தையும் சொன்னேன். அந்த தரப்பை தவிர வந்து மற்றவர்களுக்கு வந்து அதுல அதை கட்டுப்படுத்தணும், இல்லாட்டி அது முற்றுமுழுதாக வந்து வடகிழக்குல இருந்து வழியில கொண்டு வரணும் என்ற ஒரு கருத்தொண்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து போன பாராளுமன்றத்துல வந்து 2020 24 அந்த கால பகுதிக்குள்ள வந்து இந்த விடயம் 2-3 தடவை பேசப்பட்டது. அந்த மைத்ரிபால சிறிசேன என்ற தலைமையில வந்து இந்த போதை ஒழிக்கிற முயற்சி தோல்வி அடைஞ்ச இடத்துல வந்து அதை எப்படி அதை செய்யலாம்னு வந்து புதுசா வந்த அரசாங்கம் வந்து சும்மா கடமைக்கு பேசுறதானே. அப்ப அந்த வகையில வந்து அவங்க பாராளுமன்றத்துல ஒரு விவாதம் நடத்தின இடத்துல வந்து நான் அந்த கருத்து தெரிவிக்க எனக்கு நல்ல ஞாபகம் வந்து எனக்கு பக்கத்துல வந்து திரு விக்னேஸ்வரன் அவர்கள் உட்கார்ந்து சி வி விக்னேஸ்வரன். அப்பொழுது நான் இந்த கருத்துக்களை வந்து வெளியே அந்த முந்த நாள் சொன்ன அதே கருத்துக்களை தான் இதுக்கு முதல்ல சொன்னேன். சரிதானே? அப்ப அந்த விஷயங்களை வந்து சுட்டி காட்டின இடத்துல திரு விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து வீடியோல அப்படிப்பட்ட வந்து தலையாற்ற ரோமன்ட் ராணுவம் தான் இதுக்கு பிரதான காரணம், ராணுவம் தான் முழுக்க வந்து இத வடகிழக்குல வந்து செய்யுது. இது வந்து நான் சொல்ற ஒரு விஷயம் இல்ல, வடகிழக்குல இருக்கக்கூடிய அரசு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதை ஒப்புக்கொள்வார்கள் சொல்ல வந்து விக்னேஸ்வரன் வந்து அந்த தலையாட்டினதுக்கு காரணம் வந்து அன்றைக்கு டக்ளஸ் தேவானந்தம் அங்கஜனும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவை வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்து இந்த விஷயங்கள் வெளிப்படையா பேசப்பட்டு நாங்கள் அதை எழுப்ப அந்த விஷயம் வெளிப்படையா பேசப்படுற இடத்துல வந்து அவர்களும் வந்து நாங்க சொல்ற கருத்தோட வந்து ஒத்து போக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறேன். அவ்வளவுங்க சொல்றேன். அதுல அந்த வியாபாரத்துல வந்து அதுல ஒரு சிலர் வந்து குற்றச்சாட்டப்பட்டதுக்கும் அப்பால்
அந்த அளவு தூரத்துக்கு வடகிழக்குல வந்து இந்த போதை என்றது ராணுவ ஊடாக நடக்கின்ற ஒரு விஷயம். இது திட்டமிட்ட ஒரு அரசு பாலிசியாக மாறி வருகின்ற யாராக இருந்தாலும் வந்து ஒரு பாலிசியாக கடைபிடிக்கிறார்கள் விஷயம் வந்து வெளிப்படையா தெரிஞ்சு ஒரு இல்லை. நீங்கள் சொல்வது எனக்கு ஒரு புறம் நகைச்சுவா இருக்கு. அதாவது தலையாடுகிறதை வைத்துக்கொண்டு நாங்கள் முடிவெடுக்க முடியாது. தலை எதற்காக ஆடுகிறதோ எதுக்கெல்லாம் ஆடியதோ அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், ஆனால் குரல் கொடுத்து பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதை தவறுகின்றார்கள் என்ற ஒரு வேதனை நீங்கள் உங்களுடைய உரையின் பின்பு பல உண்மைகள் வெளியே வருகின்றதை நாங்கள் உணர்கின்றோம். இப்பொழுது ராணுவம் எங்களுக்கு வேண்டாம் என்கின்றோம். எங்களுடைய மண்ணில் ராணுவ ஆக்கிரமிப்பு வேண்டாம் என்கின்றோம். எந்த ராணுவம் இந்த போதை வழியை இறக்குகிறதோ அவர்கள் விசாரிக்கப்படவில்லை. ஆனால் சாதாரண மக்கள், இப்பொழுது தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடுகின்றவர்கள், குறிப்பாக தென் தமிழகத்தில் எங்களுடைய பல்வேறு விடயங்களுக்காக குரல் கொடுத்து போராடுகின்ற தேசிய செயற்பாட்டாளர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய செயற்பாட்டாளர் சுரேஷ் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுகின்றார். குற்றப்புலனாய்வு விசாரணை பிரிவினரால் 5 மணி நேரம் விசாரிக்கப்படுகின்றார். இப்படி ஒரு விசாரணை ஒரு ராணுவத்தை கூட இந்த போதைப் பொருள் விடயமாக விசாரிக்கப்படவில்லையே ஏன் என்று கேட்கும் பொழுது எங்களுக்கு இது ராணுவமே வேண்டாம், மக்களை தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். இதுதான் உண்மையான ஒரு வேதனை, ஆதங்கம், கோபம் எழுகின்றது இல்லையா? அதுல மாட்டுக்கிறது இல்லை. இன்றைக்கு இந்த ராணுவம் வந்து வெறுமனே ராணுவமா இருக்கிற மட்டுமில்ல, போலீஸுடைய காவல்துறை செய்ய வேண்டிய பணிகளை வந்து சோசியல் செக்யூரிட்டி என்ன பப்ளிக் செக்யூரிட்டி ஆர்டினன்ஸை வச்சுக்கொண்டு அரசாங்கம் வந்து ராணுவத்தை வந்து போலீஸுக்கு உதவி செய்யணுன்ற பேர்ல வந்து இப்போ காவல்துறை செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து செய்விக்குது. ஆகவே இது ராணுவம் என்றது வெறுமனே பெராக்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு விவகாரம் இல்லை. வடகிழக்குல அவர்கள் நேரடியாக வந்து சிவில் நிர்வாக பணிகளிலே வந்து அனைத்து மட்டங்கள்ல வந்து அவர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார். அப்போ ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி மனோநிலையில இருந்து செயல்படுகின்ற ஒரு ராணுவம் நிர்வாகத்தில, சிவில் நிர்வாகத்தில இருக்கக்கூடிய அனைத்து விவகாரங்கள்ல வந்து தலையிடுறதுக்குரிய ஒரு நிலைமையை அரசாங்கமே வந்து ஒரு கொள்கையாக வந்து கடைபிடித்து அவர்களை சட்ட ரீதியாகவும் வந்து அவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிற இடத்துல அவர்கள் எந்த அளவு தூரத்துக்கு எந்த அளவுக்கு மோசமாக செயல்படுவார்கள் யோசிச்சு பாருங்க. சுரேஷ வந்து 5 மணி நேரத்துக்கு மேலாக வந்து விசாரிச்சதுக்கு பிரதான காரணம் வந்து சுரேஷ் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் வந்து சோசியல் மீடியாலே பதிவு செய்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை வச்சுக்கொண்டு, அதுவும் விசேஷமாக நான் நிக்கிறேன் வந்து அது தேசிய தலைவரோட வந்து என்ன இல்ல நான் நினைக்கிறேன் செயலாளர் உங்களுடைய செல்வராஜ கஜேந்திரன் அவர்களுடைய தேசிய தலைவரோட இருக்கிற ஒரு படத்தை வந்து அவர் சோசியல் மீடியால வந்து ஒரு தேர்தல் காலத்துல வந்து அதை ஷேர் பண்ணதோ அல்லது அதை லைக் பண்ணதோ ஏதோ ஒரு காரணத்தை காட்டித்தான் இவரை வந்து அழைத்து செல்வார். அப்ப இது ஒரு தேசிய தலைவர் வந்து கஜேந்திரனை வந்து சந்திச்சது வந்து அது ஒரு யதார்த்தம் உண்மை அப்படிங்க சொல்ற. அப்ப ஒரு ஃபேக்ட், ஒரு படம் வந்து தண்ட விருப்பத்துக்கு ஏற்ப வந்து ஏதோ ஒரு கதை ஒன்று சொல்ல போறது இல்லை, அது ஒரு படம், அது ஒரு ஃபேக்ட், கண்ணுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட். அப்ப சரித்திரத்துல நடந்த ஒரு காரியத்தை வந்து பதிவு செய்யறத வந்து தடுக்கிறண்டா வந்து அது உண்மையிலே அந்த நோக்கம் வேறு. நோக்கம் என்ன? மாவீரர்களுடைய நவம்பர் மாசம் வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து ஆக்களை கூப்பிட்டு கொஞ்சம் சொல்லுவோம் கிழக்குல வந்து இப்படித்தான் நடக்கு. அப்ப முழுக்க நடக்கிறதை அனைத்து விவகாரங்களும் இதுல வந்து ஒரு நேர்மையாக மக்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய காரியங்களை வந்து சொல்லி அரசு தவறுகளை நடத்துதென்றால் அது விசேஷமாக இனத்தை அடிக்கிற கொள்கைகளை வந்து அம்பலப்படுத்தி அரசை வந்து அம்பலப்படுத்தி சர்வதேச மட்டத்துல வந்து கொண்டு போறதுக்கு செயல்படுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளுறதுக்கு வந்து அதுவும் இந்த அரசாங்கம் மற்ற அரசாங்கங்களும் கூட தீவிரமாக வந்து
திட்டமிட்டு வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கோணத்துல வந்து செயல்படுகின்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. நிச்சயமாக இன்னொரு விடயத்தை நாங்கள் பேச வேண்டும். உறவுகளும் காத்திருக்கின்றார்கள். நினைக்கின்றேன் காத்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொண்டு நாங்கள் அடுத்த விடயத்துக்குள் போகலாம். உறவுகள் நீங்கள் மலைக்கலாம் 416264 இப்பொழுது இணைந்திருக்கின்ற உறவு எங்களோடு பாராளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கின்றீர்கள்? காற்றில் இணைந்திருக்கின்ற உறவை இணைத்திருக்கின்றேன். வணக்கம். இணைப்பில் இருக்கின்றீர்கள், பேசுங்கள். எனவே அவர் பேசவில்லை. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய இணைப்பில் ஏதேனும் தவறென்றால் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இந்த விடயங்கள், அதாவது தொடர்ச்சியாக பல கைதுகள் தொடரப்போகின்றன என்ற ஒரு அச்சுறுத்தல், அதனிடம் இந்த போதையால் வேண்டுமென்றே எங்களுடைய ஒரு இன அழிப்பின் அங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. போராடிய மக்களை பலவீனப்பட்ட ஒரு மனநிலையில் தோல்வி மனப்பான்மையில் வைத்து அவர்களை மென்மேலும் பலவீனப்படுத்துகின்ற செயற்பாடுகள் கட்டவிழ்க்கப்படுவதோடு, இப்பொழுது நீங்கள் சொன்னது போல இந்த பாதிக்கப்பட்டவர்களை கைது செய்கின்ற விடயம் தொடர்கின்றது. ஆனால் சிங்கள அரசியல் குடும்பங்களில் பல பிள்ளைகள் வர்த்தக ரீதியாக இதில் தொடர்பட்டிருக்கின்றார்கள் என்று சிங்கள ஊடகவியலாளர்கள் சிலர் சொல்கின்றார்கள். இதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது? எனவே இந்த விசாரணைகள் எதுவும் நடத்தப்படவில்லை, இராணுவம் விசாரிக்கப்படவில்லை, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்ற விடயம் கூட அங்கே இராணுவத்திடம் ஒரு விசாரணையும் இல்லை. ஆனால் தமிழ் மக்கள் இயல்பாக நடமாட முடியாத நிலைமையும், தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகின்ற நிலைமையும், வாழ்வெட்டு போன்ற விடயங்கள் ஒரு பக்கம் நடக்கின்றன. தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கான இன அழிப்பு வெவ்வேறு கூறுகளில் தொடர்வதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது இதன் பின்னால் சிங்கள அரசியல் தரப்பினரும் உள்ளார்களா, அரசு மட்டுமில்லாமல்? இருக்கலாம். அதுக்கு எனக்கு வந்து அது தெற்கில அந்த அளவு தூரத்துக்கு வந்து இருக்கிற நிலைமையில வந்து அறிஞ்சு நான் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில இல்லை. ஆனால் பொதுவாக வந்து அரசியல் தலைவர்கள், தெற்கிலே இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் போதை வியாபாரத்தோடு தீவிரமாக ஈடுபடுகின்றவர்களால் அவர்கள் ஸ்பான்சர் பண்ணப்படுறார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து கணிசமான நிதியுதவிகள் தங்களுடைய அரசியல் பணிகளை செய்வதற்காக வந்து வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு எனக்கு நான் தெரிஞ்ச ஒரு அரசியல்ல வந்து ஒரு அக்கறை செலுத்துற காலத்துல இருந்து அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. விசேஷமாக வந்து 1994 ஆண்டு விசேஷமாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆட்சிக்கு வந்த காலத்தில இருந்து அந்த குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவுல வந்து முன்வைக்கப்படுகின்றது. சந்திரிகாவுடைய பாதுகாப்பு பிரிவிலே, ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவிலே, பிரசிடென்சியல் செக்யூரிட்டி டிவிஷன்ல இருந்த பெத்தகான சஞ்சீவ இருந்த ஒருவர் கூட, அவர் ஒரு பாதாள உலகத்துடைய ஒரு நபர், போலீஸ்ல வந்து சேவையில இருந்தாலும் கூட அவருக்கு வந்து கணிசமான தொடர்புகள் இருந்த அண்டைக்கே வந்து லசந்த விக்ரமதுங்கவுடைய சண்டே லீடர் பத்திரிகை ஊடாக வந்து பக்கமாக வந்து எழுதப்பட்டார் அந்த நபரை பற்றி. குறிப்பா அவர் வந்து சந்திரிகாவுடைய ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு உறுப்பினராக வந்து கடைசி வரைக்கும் அவர் கொல்லப்பட்டார். அவர் கடைசி வரைக்கும் வந்து அந்த பதவியில வந்து இருந்தவர். ஆகவே எந்த அளவு தூரத்துக்கு அவர் அந்த பாதாள உலக செயல்பாடுகள்ல வந்து போதை கடத்தல் என்ற விஷயம் வந்து மிக முக்கியமாக வந்து முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அப்ப ஜனாதிபதியில இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் ஜனாதிபதியே வந்து அதை தெரிஞ்சு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட ஒரு நிலையிலேயும் வந்து தொடர்ந்தும் வந்து அவர்கள் வச்சிருக்கலாம் என்றால், தெற்கில வந்து அந்த கலாச்சாரம் என்றது ஒரு சர்வசாதாரணமாக வந்து வந்துவிட்டது. அதுவும் குறிப்பாக 94க்கு பிறகுதான் அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து வளரும். ஆகவே அந்த நிலைமை நான் நினைக்கிறேன் இப்பொழுது வந்து இன்னும் கூடவாக கட்டாயம் இருக்கும். இப்ப அண்மை காலமாக வந்து இந்த தென் மாகாணத்துல வந்து
ஐஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து மிக மிக முக்கியமான ஒரு புள்ளி ஒருவருடைய விவகாரங்கள் வந்து வெளிவந்தது. நான் நினைக்கிறேன் இப்ப ஒரு 2 கிழமைக்கு முன்பதாக. அதுவும் நேரடியாகவே வந்து ராஜபக்ச குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வந்து குற்றச்சாட்டப்படுகின்றது. அவர்தான் இலங்கையில வந்து அந்த ஐஸ் வியாபாரத்துல வந்து ஒரு மிக தீவிரமான ஒரு செயற்பாட்டாளராக வந்து கருதப்படுது. அப்ப இந்த நிலைமை வந்து இன்றைக்கு தெற்குல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பரப்பப்பட்டிருக்க ராணுவம், வடகிழக்குல வந்து ராணுவம் அதை ஒரு திட்டமிட்ட அந்த மக்களை குறி வச்சு வந்து நடக்கிற ஒரு விஷயம். இங்க வந்து உழைப்பண்ட கோணத்துல வந்து தீவிரக்கம் இல்லாமல் வந்து தங்களுடைய அந்த உழைப்பை உறுதிப்படுத்துறதுக்கு வந்து ஒரு சிலர் அதை வந்து தெற்குல வந்து எடுத்து அரசு தரப்புடைய நபர்களை வந்து விலைக்கு வேண்டதால அது தீவிரமாக வந்து தெற்குல வந்து பரப்பப்படுது. அதுதான் உண்மை. அந்த குற்றச்சாட்டு தான் இப்ப தெற்கிலே இருக்கக்கூடிய நிலைமையும் வந்து ஒரு எல்லையை மீறி போகின்ற ஒரு நிலைமை வருகின்ற இடத்துலதான் அவர்கள் இதை பற்றி பேசுறார்கள். ஆனா வடகிழக்கு வந்து அரசனுடைய வெளிப்படையாவே அரசாங்கத்துடைய அரசுகளுடைய ஒரு திட்டமாக வந்து அந்த மக்களை வந்து அழிக்கிறதுக்குரிய ஒரு வேலையாக வந்து நடக்கிறன்றது வந்து தெற்குல வந்து பேசப்படுறது இல்லை. அவ்வளவு சொல்றேன். அதுதான் அப்ப உண்மையில வந்து இதுல நீங்கள் குறிப்பிட்டது போல வந்து இந்த வடகிழக்குல இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் வந்து இது ஒவ்வொரு நாளும் பேச வேண்டிய விடயம், பாரிய விடயம். இப்பொழுது உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஸ்ரீகுமார் ஐயா. வணக்கம் திரு கஜேந்திரகுமார். வணக்கம் திரு சோதனை. எனது கருத்து என்னடா, ஒரு காலகட்டத்தில் இந்த போதைப் பொருட்களானது கடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்குது. அந்த காலத்துல பாத்தீங்கள் என்று சொன்னா அபின் இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்டது. அப்ப போலீஸ்காரர் கொஞ்சம் பேர் 1000 ரூபாய்க்கு பொழிச்சுட்டு லட்சக்கணக்கானவர்களை விடுவார்கள். அது தமிழாக்களும் செய்திருக்கணும். அந்த போதை இது ஒரு இன்டர்நேஷனல் செயினாக இப்ப ஐஸ் என்றது போயிட்டுது. அப்ப உயர்மட்டத்தில் இருக்கிறவர்கள், இன்டர்நேஷனல்ல இருக்கிறவர்கள் இந்த போதையை கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இது யாராலையும் தடுத்து நிறுத்தப்பட முடியாது என்ற உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் எந்தளவுக்கு முயற்சி செய்யலாம். இந்த வெளிநாடுகள்ல பார்த்தோம், அப்புறம் எல்லா நாடுகள்லையும் இந்த போதைப்பொருள் வியாபாரம் என்பது ஈஸி பண்ணி இப்ப இன்றைக்கு வெனிசுலா பார்த்துக்க வேண்டாம். அதுதான் இது வந்து முற்றாக ஒழிக்கப்பட முடியாது. இருந்தால் மாஃபியா, சின்ன வியாபாரி, பெரிய வியாபாரி ஒவ்வொருத்தரும் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இதை தடுத்து நிறுத்துவது என்பது பகல் கனவு. ஆனால் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு இதால கிழன்றதான தீமைகளை இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு சொல்லி ஆர்மியிலிருந்து விலக்கி இதை செய்யக்கூடிய ஒரு ஒழுக்காட்டு முறைகள் பேணி மக்களை பாதுகாக்க வேண்டிய மாதிரி குழுக்களை அமைச்சு செயற்பட முடியுமே தவிர இது அரசாங்கம் செய்யறது எல்லாருக்கும் தெரியும். அதே சமயத்தில் அரசாங்கத்தில் இருக்கிற உயர்மட்டத்தில் இருக்கிறவர்களும் அவர்களுக்கு வியாபாரத்துக்காக தெற்கில் அவர்களுக்கு பணம் தான் ஒரு மிகப்பெரிய நோக்காக இருக்கல. இதால வர பாதிப்புகள் அதுகளை பற்றி அவர்களுக்கு அதை பற்றி அக்கறை இருக்காது. ஏது என்று சொன்னா பஞ்சமாவாதங்களை செய்தவர்களுக்கு என்ன எதிர்பார்க்கலாம் நாங்கள். அப்ப எங்களுடைய மக்களுக்கு இயன்றளவுக்கு விழிப்புணர்வையும் குழுக்கள் அமைச்சு அவர்களுக்கு எஜுகேட் பண்ற விதமாக நாங்கள் செயற்படுத்த வேண்டும். அது கூட பயமாத்தான் இருக்கும். இருந்தால் வாழ்வெட்டு குழு அது இப்ப அசிட் கூட வந்துட்டு முந்தைய சிங்கள பக்கத்துல இருந்த அசிட் பீச்சு கலாச்சாரம் இந்த யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே வந்துட்டு. ஏன்னா ஒரு காலகட்டத்துல மக்களை பயப்படுத்துறதுக்கான செயற்பாடுகளை இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழ் மக்களை விழிப்புணர வைத்திருக்க வேண்டியது சமூக பெரியார்களும் பொறுப்பு வாய்ந்த பிரஜைகளுமாக தமிழ் மக்கள் இருக்க வேண்டும். அதற்கான ஆவணை எல்லாரும் ஒன்று செய்யப்பட வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஐயா கூறியது போல, அதாவது தமிழர் விடுதலை புலிகளுடைய காலத்தில் கடும் தண்டனைகள் இருந்தன என்பது ஒரு அச்சுறுத்தல் நிலை காரணத்தாலும் எங்களுடைய இந்த தவறுகள், சமூக சீரழிவுகள் இல்லாமல் இருந்தன என்பது ஒரு புறம் இருக்க,
இன்னொரு பக்கம் விழிப்புணர்வுக்கு ஒரு நிறையவே நீங்க சொன்னது போல இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சை விடயங்கள், குடும்பமாக அவர்களுக்கான ஆதரவு விடயங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டன என்பது ஒரு புறம் இருக்க, விழிப்புணர்வு என்பது என்ற விடயத்தில் வருமுன் காப்போனாக இருந்திருக்கின்றார்கள். பல்வேறு பட்டறைகள், விழிப்புணர்வு கருத்தரங்குகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. ஆனால் இப்பொழுது அப்படியான செய்வதற்கு யார் இருக்கிறார்கள்? எதை செய்தாலும் உடனே சொல்வார்கள், கஜேந்திரகுமாரிடம் சொல்வோம் என்றுதான் சொல்வார்கள். மக்களிடமிருந்து இங்கே நாங்கள் அவரிடம் சொல்லுவோம், எத்தனை விடயங்களை நாங்கள் சொல்லப் போகிறோம், இதில் ஏன் ஒன்றுபட்டு தமிழ் சமூகமாக நாங்கள் அக்கறை எடுக்கவில்லை என்ற ஒரு வேதனை எழுகிறது. பாடசாலை மட்டத்தில், ஊர் மட்டத்தில், ஊர்ச்சங்க மட்டத்தில் தேசமாக, இனமாக ஏன் நாங்கள் விழிப்புணர்வை கொடுக்கின்ற விடயத்திலும் மறுவாழ்வு கொடுத்தவர்களை வாழ வைக்கின்ற அல்லது மீட்கின்ற விடயத்திலும் அக்கறை எடுக்கவில்லை, அல்லது இதற்கு என்ன தடையாக இருக்கின்றது? சாட்சி சொல்கின்றவர்கள் வாழ்வெட்டுக்குள்ளாகின்றது, ஐயா சொன்னது போல அசிட் வீசப்படுகின்ற விடயங்கள்லாம் இன்னொரு பக்கமான அச்சுறுத்தல் விடயங்கள். இதில் இருக்கின்ற சவால்கள் என்னென்ன என்று அடையாளம் கண்டிருக்கிறீர்கள்? இல்ல, எங்கட தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு விசேஷமாக போதையால பாதிக்கப்படுகின்ற குடும்பங்கள், மற்றது ஆல்கஹாலிசம், எய்ட்ஸால பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், இவ்வகையான தரப்புகளுக்கு ஒரு என்ன சொல்ற மறுவாழ்வு, புனர்வாழ்வுக்கு அப்பால கவுன்சிலிங் போன்ற விடயங்களை செய்யறதுக்கு நாங்கள் விசேஷமா எங்களுடைய முன்னாள் மகளிர் அணி தலைவி வாசு விஸ்வநாதர் அவர்களுடைய அவர் உண்மையிலே அவருடைய தனிப்பட்ட ஒரு அக்கறை கொண்ட ஒரு விஷயமாக இருந்தது. அந்த வகையில அது கட்சியுடைய எங்களுடைய அமைப்போட சேர்ந்த இடத்துல நாங்கள் அதுக்கு ஒரு பிரிவொன்றை உருவாக்கி அந்த விவகாரங்கள் அவருடைய திறமையில முன்னெடுக்கப்பட்ட அந்த விஷயங்கள் இப்பொழுதும் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் இப்ப நான் சொல்ல வர என்றால் அவ்வகையில வேறு வேறு நபர்கள், வேறு அமைப்புகள், அரசு சார்பாத அமைப்புகள் போன்று பலர் வேலை செய்து கொண்டு மிகவும் அமைதியா வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை பெருசுபடுத்துறதும் ஒரு வகையில மக்கள் விருப்பம் இல்லை என்றால் துரதிர்ஷ்டம் என்னென்றாலக்க உதால பாதிக்கப்படுற ஆக்கள் உண்மையிலே குற்றவாளிகளாக கருதப்படுகிறார். சமூகம் குறைஞ்சு பார்க்கிறது அவர்கள் இவ்வகையான வேலை திட்டங்களோட இப்ப நாங்கள் நடத்துற இந்த ஒர்க் ஷாப்ஸ் கூட அடையாளப்படுத்துறதை அவர்கள் விரும்புறீங்க சொல்றேன். என்னடா சமூகம் ஒரு டபு, சமூகம் அவர்களை ஒரு பிள்ளையான ஒரு இதுல பார்க்கப்படும். ஆகவே இப்படி நாங்கள் சமூக மட்டத்துல இந்த வேலையை செய்யறதுக்கு கூட ரகசியமா செய்ய வேண்டியிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அது வெற்றிகரமா நடக்கும். அப்ப பல தடைகள் என்ன பொறுத்தளவுல மிகப்பெரிய அளவுல தடைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த போதை இல்லை, இந்த எய்ட்ஸ், இப்ப உதாரணம் எய்ட்ஸ் சம்பந்தமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அது சுகாதார ரீதியாக மெடிக்கல் அட்வான்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு. ஆனால் அந்த எய்ட்ஸ் என்ற விஷயத்த பெருசாக சமூக மட்டத்துல பேசப்படாமல் இருக்கிறதால, ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதால நாங்கள் அமைப்பாக நடத்தின ஒரு ஒர்க் ஷாப்ல என்ன கூப்பிட்டு நான் அதுல ஒரு விருந்தினராக கலந்து கொள்றதுக்கு ஒரு தேவை இருந்த இடத்துல நான் போய் கலந்து கொண்டு அதுல இருந்த நிபுணர்கள் இந்த விஷயங்களை சொன்ன இடத்துல நான் அறிகிறேன் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றேன். அந்த அளவு தூரத்துக்கு போயிடா இந்த விஷயங்கள் போய் சமூகத்துல சேர வேணும் என்று விரும்பி ஒரு அமைப்பினுடைய ஒரு தலைவராக இருந்து நாங்கள் அதை என்கரேஜ் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு நிலையிலேயும் கூட நாங்களே ஒரு அறிகிறதுன்றது ஒரு பின்னிலையிலே இருக்கிறோம். ஏனென்றால் அந்த அளவு தூரத்துக்கு இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தடைகள் இருக்கு. அவ்வளவு சொல்றேன். அப்ப எந்த கருத்து இதே நாங்கள் ஒரு ஒரு என்ன முற்போக்குவாத ஒரு நலோநிலையில இருந்து நாங்கள் அணுகாவிட்டால் எதிரி வென்றுவான் நிச்சயமாக. அப்ப அதுல மாற்றங்களை செய்யணும். இப்ப உதாரணத்துக்கு என்ன வெளிப்படையாக பேசுவோம், எங்களுடைய கட்சியுடைய யாழ் மாநகர சபையுடைய ஒரு உறுப்பினருடைய மகன்
இந்த போதை பொருளோட வந்து கை செய்யப்பட்டதாக வந்து குற்றச்சாட்டி வந்து இன்றைக்கு வந்து ஊடகங்கள் ஊடாகவும் இந்த சோசியல் மீடியால வந்து இந்த விஷயங்கள் பெரிய அளவுல வந்து வெளியில வருது. சரியான எங்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் ஒரு திட்டமிட்ட வந்து ஒரு அரசியல் பழிவாங்கலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். முற்றுமுழுதாக வெளிப்படையான ஒரு உண்மை. அது பரப்பப்படுற தரப்பு நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியுடைய ஊடகங்களும் அதுவும் குறிப்பாக வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய சோசியல் மீடியால வந்து ஆக்டிவா இருக்கிறவர்களும் வந்து தேச விரோத தமிழரசு கட்சிக்குள்ளே தேச விரோத செயல்பாடுகளை ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சுமந்திரனுடைய ஒரு ஆதரவு தளமும் தான் மிக தீவிரமாக வந்து ஒரு மிக மோசமான வகையில வந்து இந்த சோசியல் மீடியா எங்களுக்கு எதிராக குறிப்பாக அந்த சம்பவம் தொடர்பாக எழுதியிருக்கும். அந்த நபர் வந்து இது உண்மை என்று சொன்னார். சரிதானே? இது உண்மை என்று சொன்னார். சரிதானே? அவர் வந்து ஒரு பாவனைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு தொகையை ஓட வந்து பிடிபட்டு இருந்த கதை வந்து உண்மை சம்பந்தமும் இல்லை. அது இன்னொரு பக்கம். சரி, அந்த நபரை வந்து காப்பாத்தி ஏதோ ஒரு வகையில சமூகத்துல வந்து திருத்தி கொண்டு வர ஒரு மெனோனிலேயா நீங்கள் இந்த விஷயங்களை செய்கிறீர்கள். அப்ப இன அழிப்புக்கு நாங்களே துணை நிற்கிறோம் என்பதுதான் எந்த அளவுக்கு அரசியல் லாபம் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கேவலமாக இவர்கள் தான் தலைவர்கள். இவர்கள் தான் இந்த இனத்துக்கு இன்றைக்கு தலைமை தாங்குற ஒரு நிலையில இருக்கிறவர்களை இல்லாட்டி சுத்தி இருக்கிறவர்களுடைய செயற்பாடுகள். இதுல நான் மிக முக்கியமாக பார்த்த விடயம் வந்து நீங்களுக்கா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய செயல்பாடுகளை 2010 எடுத்து பாருங்க. நாங்கள் வந்து உண்மையான ஒரு கீழ்த்தரமாக வந்து நாங்கள் நடந்திருக்கிறோமா இல்லை. அதோடு நீங்கள் செய்வது முழுக்க தமிழ் தேசிய செயற்பாடுகள், அது வேலை திட்டங்கள் என்று சொன்னால் அதை பற்றி விமர்சிப்பதை விட்டுவிட்டு உங்களில் யார், உங்களுடைய உறவுக்காரர்கள் யார், அவர்கள் எங்கெங்கே தவறு செய்தார்கள் அல்லது தவறு அவர்கள் மீது ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் அதை வைத்துக்கொண்டு எடுத்தவுடன் முன்னணியை அடிப்பது, இப்படித்தான் அவர்கள் இயங்குகிறார்கள். அதுவும் பொதுத்தலங்களில் மிக கவலமாக இப்படியானவர்கள் செயல்படுகின்றார்கள். இது எங்கள் இன அழிப்புக்கு இன்னொரு காரணம் என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். நாங்களே முன்னின்று செய்கின்றோம், அதை மிக கச்சிதமாக செய்கின்றோம். அடுத்த உறவு இணைந்திருக்கின்றார். ஆனால் இதை கடந்து நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகள் இனத்துக்கானவை, எந்த ஒரு விமர்சனங்களையும் பொருட்படுத்தாமல் முன்னகர்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இணைந்திருக்கின்ற உறவு வணக்கம். வணக்கம். எனவே இப்பொழுது அரசியல் களம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள் உறவுகள். நாங்கள் இன்னும் சில நிமிடங்கள் திரு கஜேந்திரகுமார் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரிடமான உங்களுடைய கேள்விகளை நீங்கள் முன்வைக்கலாம். இவ்வாறாக ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் செயற்படுகின்றவர்களை இழுத்து வீழ்த்துவதும் விமர்சிப்பதும் அல்லது அவர்களை இயங்க விடாமல் முடக்க நினைப்பதுமாக இருக்கின்றது ஒரு புறம் இருந்தால், இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நீங்கள் சொன்னது போல பாதிக்கப்பட்ட தரப்பினரை மீட்காமல் அழிய விடுவது, சாக விடுவது, இந்த குற்றங்களை செய்பவர்கள் தமிழர்களாக இருக்கின்றார்கள் என்ற வேதனை இருக்கின்றது. சரி, இதை நாங்கள் இன்னொரு உறவு இணைந்திருக்கின்றனர். வணக்கம். வணக்கம் சோவன்யந்தி. காற்றலையில் அரசியல் களம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள் உறவுகள். சரி, ஆம், நிறைவாக நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் இன்று போதை விடயத்தை பேசுவதற்கு காரணம் உடல் ரீதியாக மன ரீதியாக மட்டுமல்லாமல் ஒரு சமூக சீரழிவுகள் ஊடாக வாழ்வெட்டு கலாச்சாரமாகட்டும், இப்பொழுது அசிட் வீசுவது போன்ற விடயங்களுக்கும் ஒரு நெறிப்புறல்கின்ற அறம் பிழைக்கின்ற சமூகமாக இந்த சமூகம் தரிகட்டு போகின்ற நிலைக்கு போதை ஒரு முக்கிய காரணம். இதை களமிறக்கியவர்கள் அரசு தரப்பினர் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. எனவே நிறைவாக எங்களுடைய உறவுகளுக்கு, புலம்பெயர்ந்த மக்களுக்கு நீங்கள் அங்கிருந்து சொல்கின்ற செய்தி என்னவாக இருக்கும்? நாங்கள் ஒரு முக்கியமான போதை பொருள் சம்பந்தமாக சொல்ற ஒரு விஷயம் இல்லை, நான் பொதுவாக வந்து சொல்றேன். நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல வந்து இருக்கிறோம். உண்மையிலே 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ் தேசம் உடைய இருப்பு, அரசியல் சார்ந்த இருப்பு என்ற விஷயம்
2009 போர்ல வந்து நாங்கள் எங்களுடைய விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்தும் கூட இந்த அளவுக்கு ஒரு சவாலுக்குரிய ஒரு நிலைமையை வந்து நாங்கள் முகம் கொடுக்க இல்லை. ஏன்னா அன்றைக்கு வந்து நாங்கள் உயிர்களை இழந்திருந்தோம். ஆனாலும் அந்த போராட்டம் நடைபெற்ற முறை எங்களுடைய அரசியல் இருப்பென்றதை வந்து உறுதிப்படுத்தினதாகத்தான் இருந்தது. அது மௌனிக்கப்பட்ட பொழுதும் வந்து அந்த மௌனிக்கப்பட்ட விதமும் உரிமை சார்ந்த பயணத்தை வந்து மிகவும் ஒரு பலமான ஒரு நிலையில வந்து வச்சிருந்ததான் உண்மை. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல சவாலுக்கு உட்படுத்தப்படுகின்றது. விசேஷமாக வந்து தேசிய மக்கள் சக்தி இந்த போன தேர்தலிலே வந்து வடகிழக்கிலே கால் வைக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதுக்கு பிறகு அதுவும் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய செயல்பாடுகளை விட்டு விலகி, குறிப்பாக வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் வந்து அந்த நிலப்பாட்டில இருந்து விட்டு விலகி தமிழ் தேசிய நீக்கத்தை ஊக்கி வச்சு பலவீனப்படுத்தி திட்டமிட்டு வந்து தமிழ் தேசியத்தை வெறுக்கிறவர்களை கட்சிக்குள்ள உள்வாங்கி செயல்பட்ட காரணத்தினாலே வந்து மக்கள் தமிழ் தேசிய ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அரசியல்ல வந்து ஒரு வெறுப்பு அடைந்து ஒரு மாற்று தேவை என்ற அடிப்படையில வந்து ஒரு புரொட்டஸ்ட் ஓட்டாக வந்து போன தேர்தலை பயன்படுத்தினது இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் தேசிய மக்கள் சக்தி உண்மையிலே வந்து தேசியத்தை வந்து திட்டமிட்டு வந்து அந்த தேசியவாதமே இருக்கக்கூடாது, தமிழ் தேசியவாதமே இருக்கக்கூடாது, தமிழர் என்றே சிந்திக்க கூடாது, இளைஞர்கள போர்வையில வந்து முழுக்க சிங்கள பௌத்தம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமையை வந்து விரும்பி தமிழ் மக்கள் மட்டத்துல வந்து விதைக்கிற ஒரு கட்சி இன்றைக்கு மிக பெரிய அளவுல வந்து வேலூன்றதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கு. அப்ப இத நாங்கள் முறிக்கிறதாக இருந்தால் தமிழ் தேசியத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல், எந்த விதமான அழுத்தங்கள் அதை மறைப்பதற்கு அழுத்தங்கள் எதுவும் இல்லாமல் உச்சரித்து அதை வெளிக்கொண்டு வந்து பேசக்கூடிய இடத்துல வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மட்டும்தான் இருக்கிறார். தாயத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு வந்து அன்றாடம் தமிழ் தேசியத்தோட இருக்கிறவர்கள் முழு பேருக்கும் வந்து அன்றாடம் வந்து அச்சுறுத்தல்கள் இருக்கு. இப்ப எங்களுடைய தேசிய அமைப்பாளர் சுரேஷ் அவர்களை வந்து 5 மணித்தியாலம் குறுக்கு விசாரணை செய்ய அவருக்கு சொல்லப்பட்டது என்றால் வந்து நீங்கள் இந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையும் போராட்டத்தையும் வந்து நினைவு கூர்ந்து அவர்களை உங்களுடைய அரசியல்ல வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து நீங்கள் அவர்களையும் இழுத்து இதுல வந்து பேசி மக்கள் மட்டத்திலேயே நேற்று முந்தினால் பிறந்த பிள்ளைகளுக்கும் கூட அந்த சரித்திரத்தில் அவர்களுடைய சரித்திரத்தையும் அவர்களுடைய காலத்தையும் வந்து அவர்களுக்கு படிப்பித்து கொடுக்கறதால வந்து நீங்கள் திரும்ப வந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மீறுருவாக்குற ஒரு கோணத்தில தான் நீங்கள் செயல்படுறீர்கள் என்ற அளவுக்கு வந்து ஒரு கற்பனைப்படுத்தி சரித்திரத்தையும் வரலாற்றையும் வந்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு கற்பித்து அதை உயிரோட வச்சிருக்கிறதுக்கு செய்கிற பணியை ஒரு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை உருவாக்கம் செய்யறதுக்கு வந்து செயல்படுற அளவுக்கு வந்து அவர்கள் சித்தரிக்க வேண்டி இருக்கிற என்றால் வந்து எந்த அளவு தூரத்துக்கு இங்க வந்து அச்சுறுத்தல்கள் இருக்கின்றதை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். சரி, ஆகவே இந்த பணியை நாங்கள் வெற்றிகரமாக போய் சேர்க்கிறதாக இருந்தால், அடைகிறதாக இருந்தால் வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய பங்களிப்புன்றதும் மிக மிக அவசியம். அதுல உண்மையை சொல்லணும் வந்து கனடா வந்து ஒரு முன்னுதாரணம். நீங்கள் அங்கு தமிழர்களுடைய பண்பாட்டு மாதம் என்று சொல்லி நீங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழருடைய இனானிப்பு வாரம் என்று சொல்லி நீங்கள் அங்கு அதை அங்கீகரிக்க பண்ணியிருக்கிறீர்கள். ஆக இவ்வகையான செயற்பாடுகள் உண்மையிலே வந்து தீவிரமடையணும். இது கனடால இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மட்டத்தில வந்து செய்யப்படுகின்ற ஒரு விவகாரம் இருந்தாலும் இப்போதைக்கு அந்த விவகாரங்களை ஏதோ ஒரு வகையில இங்க தாயத்தில் இருக்கக்கூடிய உறவுகளோடு வந்து தொடர்புபடுத்தி நடத்துறதுதான் உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் முகம் கொடுக்கின்ற சவால்களுக்கு வந்து
அது என்ன சொல்ற அதை வலிச்சேர்க்கும். உண்மையில் உங்களுக்கு பலம் சேர்த்து வலி சேர்த்து உங்களுடைய போராட்டங்களுக்கு இன்னும் அங்கீகாரம் கொடுத்து ஒரு வலிமையாக்கும். அல்லாவிட்டால் அந்த குரல்கள் நசுங்கி போவதுதான் இயல்பாக இருக்கும். உங்களை போல் எல்லோரும் இப்பொழுது சுரேஷுடைய போராட்டம் நசுக்கப்படுவது போல அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய தாய் அவர்கள் அச்சுறுத்தப்படுவது போல அவர்கள் புலனாய்வாளர்களால் அச்சுறுத்தப்படுகின்றார்கள். தையிட்டி போராட்டத்தில் போராடுகின்றவர்கள் அச்சுறுத்தப்படுகின்றார்கள். இவ்வாறாக போராட்டங்கள் நசுங்கி போவதற்கு காரணம் கேட்பார் யாரும் இல்லை என்ற ஒரு அகம்பாவம். புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய குரல் கொடுப்பு அந்தந்த தேசங்களில் வலிமையான குரலாக மாறும் பொழுது நீங்கள் சொல்வது போல நிச்சயமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் என்று நாங்களும் அப்படித்தானே சொல்ல வருகிறீர்கள். அதானே? ஆமாம், நிச்சயமா. அந்த வேலை திட்டங்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் தாயத்தில் இருக்கக்கூடிய மக்களோட இணைந்து செய்யக்கூடிய வேலை திட்டங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட ஓடும். அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் மாதிரியான விஷயங்கள், உதாரணத்துக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தாயத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு கொஞ்சம் காலங்களை இங்கே முனக்கட்டு தங்களுடைய ப்ரோக்ராம்ஸை செய்கிறது. இங்க இருக்கிறவர்கள் உங்களுடைய பல்கலைக்கழகங்கள்ல வரக்கூடிய ஒரு நிலைமையை உறுதிப்படுத்துறது. அவ்வகையான செயல்பாடுகளும் ஒரு கணிசமான ஒரு உறவை மிகவும் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட முறையில வளர்த்தெடுப்பதும் இங்க ஒரு மனதைரியத்தை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கும். இங்க உங்க இருக்கக்கூடிய மனித உரிமைகள் சார்ந்து ஃப்ரீ ஸ்பீச், பேச்சு சுதந்திரத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய கலாச்சாரம் இங்க அப்படி ஒன்று இருக்குது. அந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் நடந்து கொள்ளலாம், அது எங்களோட உரிமைன்றதை கூட இங்க மறைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்றப்ப அந்த அளவுக்கு இங்க ஒரு சவாலுக்குரிய ஒரு நிலையை தான் வடகிழக்கிலே தமிழர் தாயகத்துல இருக்கின்றது. ஆகவே அந்த மக்களை ஏதோ ஒரு வகையில ஒரு நம்பிக்கை கொடுத்து அவர்களை எழுப்புறதுன்றதுதான் இப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். தமிழ் தேசிய நிலப்பாட்டை நேசித்து பயணிக்க விரும்புகின்ற தரப்புகளுக்கு இருக்கக்கூடிய சவால். ஆகவே அங்கே அந்த நிலைமை நேர்மாறும். அங்க எந்த ஒரு தடையும் சுதந்திர குரலோடு நாங்கள் எங்களுக்கான குரல் வலைகள் சுதந்திரமாக இருக்கின்றன. ஆனால் தாயகத்தில் எங்களுடைய உறவுகளுடைய குரல் வலைகள் நசுக்கப்படுகின்றன. அனைத்து உரிமைகளுமே மறுக்கப்பட்ட நிலையில்தான் இந்த ஆங்காங்கே உங்களுடைய போன்றவர்களுடைய அந்த குரல்கள் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அதை வேலை செய்ய வேண்டும் என்றால் தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர்ந்த மக்களும் இங்கே எங்களுடைய கரங்கொடுப்பையும் குரல் கொடுப்பையும் ஓங்கி செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது. எனவே ஒரு அதிகாலை பொழுதிலும் நீங்கள் கேட்டதற்கிணங்க இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நாங்கள் இன்று ஒரே ஒரு விடயத்தை தான் பேசியிருக்கின்றோம் என்றாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம். இந்த இராணுவம் எங்கள் மண்ணில் இராணுவமயப்படுத்தப்பட்டிருக்கின்றது, இராணுவத்தை அகற்றுங்கள் என்று எங்களுடைய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த இராணுவம் ஏன் அகற்றப்பட வேண்டும் என்றதற்கான காரணங்களில் ஒன்று இந்த போதை போன்ற விடயங்கள் களமிறக்குவதும் அந்த மக்களை போதைக்குள் வாழச் செய்து போராடாமல் முடக்க நினைப்பது, போராடுவது மட்டுமல்ல கல்வி சமூகத்தையே சிதைப்பதும், இது யாவுமே இந்த இராணுவத்தினூடாக தான் நடத்தப்படுகின்றது. இந்த உண்மையை உயர்த்தி சொல்லியிருக்கிறீர்கள். இந்த செய்தி இப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தது போல அதன் பின்பு சில சிங்கள தோழமைகளும் அதை எடுத்து பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இணையதளங்களில். இது சிங்கள மக்களுக்குள் எவ்வளவு இந்த அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உங்களுடைய உரை? அது எனக்கு தெரியாதா? ஏற்றுக்கொண்டார்களா? இது உண்மை என்பது அவர்களுக்கு புரிகிறதா? ராணுவத்தினுடைய உண்மையிலே தமிழ் தேசத்தை ஒரு விரோத மனோநிலையோடு பார்க்காத சிங்கள மக்கள் மட்டத்துல உதாரணத்துக்கு பாஷன போன்ற விராஜ் மெண்டிஸ் போன்ற உண்மையில எங்களை போராட்டத்தை நேசிச்ச